ஏய் உன்னை தான் கேட்குறேன் இது வரைக்கும் உனக்காக இந்த லைஃப்பில் சின்சியராக நான் இதை பண்ணியிருக்கேன், இதை நான் முன்னேறி காட்டிருக்கேன்னு இதை ஒன்று சொல்லு பார்ப்போம். ஏண்டா அவன் அந்த ஃப்ரெண்டு இதை சாதிச்சிட்டான், இந்த ஃப்ரெண்டு அதை சாதிச்சிட்டான், நான் இதை பண்ணிடுவேன், நீ இது பண்ணிடுவேன், எத்தனை வருஷமாடா என்ன சொல்ல போற? ஏண்டா ஒன்னாவது ஒழுங்கா பண்ணியா? புது வருஷம் ரெசல்யூஷன் எடுக்கிறேன், நான் ஜிம்முக்கு போவேன். எத்தனை நாள் ஜிம்முக்கு போனேன்? விட்டுட்டேன். கிளாஸுக்கு போனேன்னா இந்த கோர்ஸ் படிப்பேன்னு அதை தொடர்ந்து போனேன், அதே நிறுத்திட்டேன். யாருக்காக நிறுத்துற? யாருக்காக? நிறைய பேர் நாத்திரப்படா பண்றீங்க, உறவுல சிக்கிக்கிட்டு தவிக்கிற தேவதைன்னு சில துஷ்ட தேவதைகள் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற. கடைசியில் உன்னை அம்போன்னு விட்டுட்டு அது போல நான் என் பேரை மாத்திக்கிறேன். ஏன்னா நான் இப்பயே சொல்றேன், ஜெயிக்கிறவங்க தான் இந்த உலகம் நேசிக்குது. தொடர்ந்து பர்மனன்ட் லவ் ஒன்லி கம்ஸ் வித் ரெஸ்பெக்ட். உண்மையான நிரந்தரமான காதல் வரணும் அப்படின்னா மரியாதை அங்கே நீ சம்பாதிக்கணும். நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே இருக்கணும்னா மரியாதை இருக்கணும். நீ நல்ல ஃப்ரெண்டாக இருக்க, நாளைக்கு போய் காசு கேள உன் ஃப்ரெண்டு கிட்ட, உடனே உங்ககிட்ட எப்படி விலகிறான்னு மட்டும் பாரு. கொஞ்சமாக விலகிடுவான். 10 ரூபாய் கேட்டாலே 10 அடிக்கு போவானுங்க. நீ 10,000 ரூபாய் கேட்டு பாரு, உனக்கு தெரியும் உண்மையான ஃப்ரெண்டு யாருன்னு. அவன்கிட்ட இருந்தால் தானே கொடுப்பான். அவன் கூட சுற்றுறான், அவன் எப்படி சம்பாரிச்சிருப்பான். ஜெயிச்ச மனிதர்களோட உறவு உனக்கு, நிலைச்ச மனிதர்களோட உறவு உனக்கு. இந்த அறகுறையா இருக்கிற, தேவையில்லாத இருக்கிற, பக்குவம் இல்லாத இருக்கிற உறவுகளை பெரிய உறவுகளை நினைச்சு பொன்னான நேரத்தை இப்ப வீணடிச்சிட்டு இருக்க. எதுலையுமே ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. ஒரு விஷயத்த பண்ணல, லேட்டா எழுந்துக்கிற, கண்டதை பண்ற, எங்கேயோ போய் ஒருத்த கூட உட்காந்துக்கிற, எவன் கூட பேசிட்டே இருக்கிற. என்னதான் நீ பேசுற? அப்படி எவ்வளவு நாள் தான் பேச போற? பேசிட்டே இரு. சொந்தக்காரங்க உங்க அம்மா அப்பா பேசுறதும் காதல விடாது. கடன்காரன் வெளியே இருந்து காசு கொடுத்துட்டு திருப்பி வந்து கேட்கறான்ல, அதுவும் காதல விடாது. ஒரு நிமிஷம் அது நான் என் வாழ்க்கையில முன்னேறணுன்ற எண்ணம் உனக்கு உண்மையாவே இருந்துச்சுன்னா இப்ப நீ வாழ்ற வாழ்க்கையை வாழ்வேடா. ஏய் உன்னை தான் கேட்கிறேன்.